பேராசிரியர் பாப்பையா அவர்கள் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார். எல்லாம் எந்திரமயம், இன்பமே துன்பமே அப்படின்னு. அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருந்தது, எல்லாம் இன்பமயம், உலகினில் எல்லாம் இன்பமயம்னு ஒரு பழைய பாட்டு உண்டு. நான் ஒரு பழைய பாட்டாக சொல்கிறத வச்சு என் வயசு அதிகம்னு நம்பிடுவீங்க. ஒரு புது பாட்டு கூட இவனுக்கு தெரியாது. அதெல்லாம் பழைய பாடல்கள். எல்லாம் இன்பமயம் மாதிரி, எல்லாம் எந்திரமயம், இன்பமா துன்பமா. நம்மை சுற்றி என்னென்ன இருக்குன்னு பாருங்க. எல்லாமே மெஷின் ஆயிடுச்சு. சுதந்திர போராட்டத்துக்காக இதே மெரினா கடற்கரையில் பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. விபின் சந்திரபாலர் பேசியிருக்கிறார், பாரதியார் பேசியிருக்கிறார், இன்னும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. மகாத்மா காந்தி பேசியிருக்கிறார். காந்தி பேசும்போது கூட ஒரு சில இடங்களில் மைக்கை பார்க்கலாம். ஆனால் கடற்கரை கூட்டங்களில் ஒருவர் ஒரு மேடையிலிருந்து பேசினால் ஒரு 100 அடி தள்ளி இன்னொருவர் நின்று அவர் பேசியதை கேட்டு கத்தி பேசுவாராம். இன்னொரு 100 அடி தள்ளி இன்னொருவர் அதை வாங்கி கத்தி பேசுவாராம். ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம், கடல் அலையின் இறைச்சலுக்கு மத்தியில் ஒலி வாங்கி ஒலி பெருக்கி ரெண்டும் இல்லாததால் என்ன தலைவர் பேசுகிறார் என்பது எவருக்கும் போகாது. அப்போது அவர்கள் அந்த மாதிரி பேசி கத்தி கூச்சல் போட்டு தான் அதை சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு நாம் மைக் சரியில்லைன்னா அவரை கூப்பிட்டுறோம். ஒலி வாங்கி ஒலி பெருக்கி என்பது ஒரு கருவி, எந்திரம். இயந்திரம் தானே, மெஷின் தானே. இந்த மெஷின் இல்லைன்னா நம்ம இவ்வளோ பேருக்கு பேச முடியுமா? ஏற்கனவே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இதில் நான் பேசுறது கேட்குமா? அப்போ இந்த கருவி இங்கே புதிதாக வந்திருக்கிறது. ஒரு 100, 120, 150 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலிருந்து வெளி ஊர்களுக்கு போக முடியும்னா எப்படி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சென்னையிலேயே ஒரு இடத்துக்கு போகிறோம்னா குதிரை வண்டி, மாட்டு வண்டியில் தான் போயிருப்பாங்க. பின்னாடி ட்ராம் வந்தது, பஸ் வந்த காலத்தில் கரி பஸ் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கும், கரியில் ஓடுன என்ஜின் ட்ரெயின் இருந்தது. நீரதிகாரம்னு ஒரு வரலாற்று நாவல் எழுதியிருக்காங்க, வெண்ணிலான்னு ஒரு அருமையான எழுத்தாளர். யாராவது வாய்ப்பு இருந்தால் படிங்க. அதில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய அதிகாரி திருச்சிக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் ஏறுறாரு. சென்னையிலேருந்து திருச்சி எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? 12 மணி நேரம் ட்ரெயினில். இன்னைக்கு வந்தே பாரத்தில் 3.5 மணி நேரம். ஏறி சோறை கொடுத்து தின்னு முன்னாடி திருச்சி வந்துருக்கு. பிளேட்டை வச்சுட்டு ஓடி போயிடும். எவ்வளவு வாய்ப்பு, வசதிகள், கருவிகள் பெருகி இருக்கிறது. போக்குவரத்தில், தொலை தொடர்பில் நம்முடைய தூரங்களை அளப்பதற்கு மைல், கிலோமீட்டரு அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம்ல. கூப்பிடு தூரம்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? கூப்பிடு தூரம். அவன் இருக்கான், கூப்பிடு தூரத்தில் இருக்கான்னா நீங்கள் சத்தம் போட்டு கூப்பிட்டீங்கன்னா அந்த சத்தம் எவ்வளவு தொலைவு போகுமோ அதுதான் ஒரு தூரம். இப்படி தூரத்தை கணக்கு பண்ணியிருக்கான், கூப்பிடு தூரம்னு. ஆனால் கத்தி கதறி இருக்கான். தூரங்களை அளப்பதுக்கு கூட வாய்ஸை த்ரோ பண்ணுறது எவ்வளோ தூரம்ன்றது. வீட்டுக்குள்ள குமுட்டி அடுப்பு, அப்புறம் விறகு அடுப்பு. அடுப்புனா 3 கல்லை தூக்கி வச்சாதான் அடுப்பு. இன்னைக்கு டிசைனாக அடுப்பு. கையில் எழுதுனது போய் கணினி. இப்படி எல்லாம் எந்திரமயமாகி விட்டது. இன்பமா துன்பமா? நீங்கள் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கிறது தாங்க எங்களுக்கு துன்பம் நினைக்கிறீங்க. அந்த மாதிரி நினைச்சிங்கன்னா அதை 6 பேர் நொந்துருவாங்க, 5 பேர் இன்னொருத்தம்மா வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் எனக்கு என்னவோ இந்த தலைப்பு இதுவரைக்கும் பேசினதா நினைவில்லை. அது மெட்ராஸ் பல்லவா ரோட்டரி சங்கமும் தறி ஆடையமும் தான் எங்களை இந்த தலைப்பை பேச வச்சிருக்கு. அதனால் நாங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்கள் தான் உதவி செய்யணும். இதில் இன்பமேன்னு சொல்கிறதுக்கு ஒரு 3 அறிஞர்கள். பக்கம் பாருங்க, பளிர் மஞ்சள்ல
ஏன்னா அவர் ஆன்மீக பேச்சாளர். ஆன்மீக பேச்சாளர்னா மஞ்சள் கலரில் தானே இருக்கணும். சென்னை கம்பன் கழகத்தை சாரதாக்கா வழி நடத்துகிறாங்கன்னா அவரும் கூட நிற்கிறார். சென்னையில் கம்பன் விழா நடக்குங்க, கம்பராமாயணத்தை பற்றி பேசுவாங்க, அதான் கம்பன் கழகம். ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. இதெல்லாமா பேசுவாங்க அப்படின்ட்டா கஷ்டமாயிடும். சாரதாக்காலாம் தன்னுடைய நேரத்தை முழுக்க கம்பன் கழகத்துக்காக முழுக்க ஒப்படைச்சிட்டு அதிலேயே இருக்கிறாங்க. எந்தெந்த பேச்சாளர் என்னென்ன ரூபத்தில் வருவார்னு அவங்களுக்கு தெரியும். யார் யாருக்கு யார் யாரோட ஒத்து போகும்னு தெரியும். இதெல்லாம் முக்கியமாக, அதாவது கம்பனுக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் எப்படி ஒத்து போகும்னு தெரியும், அது சொன்னேன். அதனால் அந்த மாதிரி ஒரு இலக்கிய அமைப்பில் வளர்ந்தவர், நாளும் ஆன்மீகம் பேசுகிறவர், மிகச்சிறந்த படிப்பாளி. சன் தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி செய்கிறது சாதாரண வேலை இல்லை. அதை பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறார். எப்பவும் இதே முகத்தோற்றம், எப்பவும் காதலுற்றிலன் இகழ்ந்திலன் மாதிரி. எந்த நேரமும் எதுக்கும் ஆசைப்படவும் மாட்டார், எதுக்கும் வருத்தப்படவும் மாட்டார். வந்ததை வாங்கிக்கிட்டு ஆன்மீக நெறியை போதிப்பது போலவே வாழ்கிற அருமை தம்பி சிவகுமார் அவர்கள் இந்த பக்கம். அவர் சொல்றாரு, சந்தோஷந்தாங்க, கருவிகள் வந்தது, எந்திரமயமானது, சந்தோஷம்தான். இப்படி பட்டனை தட்டின தண்ணி மேலே ஏறுது இல்லை, ஒரு 50 குடம் இறக்க சொல்லுங்க கிணத்துல. அந்த காலத்தில் இறப்பாங்கல்ல, ஒரு ஒரு ராட்டினம் போட்டு இப்படியே கயிறை வச்சு இறைச்சி பாருங்க என்ன ஆயிருக்கும் கதி. இன்னைக்கு இப்படி போட்டு குழாயில் தண்ணி வருதா, ஓ அப்படின்ட்டு உட்காந்துட்டான். உங்களுக்கு எவ்வளவு பெண்களுக்கு நினைவு இருக்குன்னு தெரியல, ஒரு பெண்ணின் அந்த நாளின் மிகப்பெரிய வேலை தண்ணி கொண்டு வர்றதுதான். பல கிராமங்களில் ஒரு நாளைக்கு 20 குடம் 30 குடம் எடுத்துகிட்டு வந்தால் தான் ஒரு வீடு இயங்கும். எங்கேயோ போய் தண்ணி சுமந்துட்டு வரணும். இங்கே ஒரு குடம் இங்கே ஒரு குடம் வச்சுட்டு பிள்ளைய கக்கத்தில் வச்சுக்கிட்டு வர்ற பெண்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இன்னைக்கு தண்ணி கொண்டு வான்னு ஒரு பொண்ணுட்டு சொன்னோம்னா வீட்டுக்காரரை டைவர்ஸ் பண்ணிடும். தண்ணி தான் நிறைய கிடைக்குதுல போன்றும், அது வேற தண்ணி. அப்படின்னா என்ன வசதியா இல்லத்துக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கு தம்பி சிவகுமார் அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். அவரோட இணைந்து பேசுவதற்கு செட்டிநாட்டிலிருந்து ஒரு அருமையான தமிழ் பேச்சாளர்னா அது தெய்வானை தான், தெய்வானை மணிகண்டன். அந்த ஊரில் தமிழும் சைவமும் வளர்ந்து பெருகிய இடம் அது காரைக்குடி பக்கம். தமிழும் வளரும், சைவமும் வளரும், தொண்டுகள் நிறைய செய்வாங்க. அங்கே இருக்கிற தமிழ் தனித்துவமானது, அது அவங்க பேசும்போதே தெரியும். என்ன இவங்கெல்லாம் தமிழ் துறையில் படிக்காம கணினி துறைக்கு போயிட்டாங்க. என்ஜினியரிங் துறையில் போய் பெருசாக படித்து பூரா ஜோஹோ அப்படின்னு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. ஓஹோன்னு இருக்காங்க, ஜோஹோவில் ஓஹோ. ஆனால் மேடைகளில் ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஒரு 15 வருஷம் இருக்குமா, எஸ்எஸ்என் காலேஜ் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். எஸ்எஸ்என் கல்லூரிக்கு நான் போயிருந்தப்போ இவங்க ஒரு மாணவ பேச்சாளர் அந்த கல்லூரியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னவோ 10 பேர் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. வாங்க மேடம். இந்த சமூகத்தை என்னையா சொல்றது? நான் அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆள் கைதட்டலை. கைதட்டுன்னு கெஞ்சினாலும் கைதட்டலை. பின்னாடியே ஒரு உருவம் நடந்து வருது, ஓன்னு கைதட்டுறீங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம், ஓர வஞ்சனை. நான் ஏன் மெல்ல மெல்ல பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவங்க வர நேரம் ஆகுதுன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் எல்லாம் என்னைய காட்டி கொடுத்துட்டீங்களையா, அநியாயமாக இருக்குய்யா. ஆக ஜோஹோ நிறுவனத்தில் இருக்கிறாங்க. அப்போது எஸ்எஸ்என் கல்லூரியில் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு, எனக்கு என்னவோ இவங்க பேச்சாளராக வருவாங்கன்ற நம்பிக்கை இருந்து ஐயாட்ட சொன்னேன்.
திருமதி பாரதி பாஸ்கரை சொன்னேன். அப்படி கண்டெடுக்கப்பட்ட ஒரு அருமையான பேச்சாளர் செய்வார். அந்த பக்கம் தம்பி முத்துக்குமரன் யூடியூப்ல இருந்து எல்லா டியூப்லையும் அவர் இருப்பார். சைக்கிள் வால் டியூப்ல கூட இருப்பார். அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு. அக்கா இது போடணுமா? இதை நான் முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷம். இன்னும் திடீர்னு நீங்கள் வேறு உள்ளே பூந்தோன்னே ஏற்கனவே நான் ஒன்றில் பயந்து கிடக்கேன். இந்த முன்னுரையை முடிச்சோடனே அவங்களுக்கு சிறப்பு செய்யலாம். ஏன்னா பாதியில் இருந்தால் நல்லா இருக்காது. முத்துக்குமரன் வந்து ரொம்ப நல்ல பேச்சாளர், வளர்ந்து வருகிற பேச்சாளர், நகைச்சுவையாக பேசுவார். நிறைய பிரபலங்களை பேட்டி எடுக்கிறது இவர் தான். பிரபலங்கள்னா சாதாரண பிரபலம் இல்லை, சினிமா பிரபலம். சினிமா நடிகைகள் பூரா இவருக்கு பேட்டி கொடுக்குறாங்க. நமக்கு கொஞ்சம் பொறாமையாக தானே இருக்கும். அப்படி ஒரு அருமையான பேச்சாளர். 3 பேரும் இன்பமேன்னு பேசுகிறாங்க. இந்த பக்கம் மூத்த தமிழறிஞர், உலகம் முழுக்க சென்று வெற்றி கொடி நாட்டுபவர், அதே சமயம் ரொம்ப பணிவானவர், கொஞ்சம் கூட அகந்தை இல்லாத அருமையான ஒரு தமிழ் அறிஞர் இவர். 2 நல்லாசிரியர் விருது. ஆமாம், தமிழகத்து நல்லாசிரியர், தேசிய நல்லாசிரியர். டெல்லியில் போய் நல்லாசிரியர் விருது ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் திருக்கரங்களால் பெற்றவர் நம்முடைய ராமலிங்கம் ஐயா அவர். அவர் வந்து இதெல்லாம் வந்தது துன்பமியா, நான் பேசுகிறதெல்லாம் யூடியூப்பில் போட்டுறாங்க, அடுத்த இடத்துக்கு போனால் இது நேற்று பேசுனதுன்றான், நான் என்ன பண்ணுறதுன்றாரு. அவர் வந்து துன்பமேன்றதுக்கு என்னென்ன வச்சிருக்காரு தெரியாது. அடுத்தது திருமதி அனுகிரகா, கம்பன் விழாக்களில் வளர்ந்தவர், நிறைய மேடைகள் கண்டவர், உணர்ச்சிகரமாக ஆழமாக இலக்கியம் கற்று பேசக்கூடியவர், ரொம்ப அருமையான பேச்சாளர், நல்ல பிள்ளை, எல்லா இடங்களிலும் மிகச்சிறந்த பேச்சாளர் என்று பேர் வாங்கக்கூடியவர் அனுகிரகா அவர். நிறைவாக நீங்கள் ஏற்கனவே கைதட்டினதுனால இன்று பிறந்த நாள் காணுகின்ற பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர். உங்கள் எல்லாரது வாழ்த்துகளும் அவர்களுக்கு போய் சேரட்டும்னு தான் அதை சொன்னேன். கடவுள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிலைத்த புகழையும் நல்ல உடல் நலத்தையும் தர வேண்டும் என்று எல்லார் சார்பாகவும் வேண்டிக்கிறேன். வேறு ஒரு நிகழ்ச்சியில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு பாராட்டு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. பிறந்த நாள் அன்றும் தமிழ் பணி செய்ய வந்த, சரிக்காக தமிழ் பணி செய்ய வந்த அவர்களை எல்லார் சார்பாக வாழ்த்துகிறேன். அரசியல்வாதிகள் மாதிரி ஆயிட்டீங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று, எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒன்று. பெல் இந்த வாங்க சொல்லியிருக்கு, போயிருக்குன்னு சொன்னாங்க ஐயா, நானும் நம்பி வந்துட்டேன். எப்படி நான் மணி அடிக்கிறது? ஏதாவது பக்கத்தில் கோயில்கள் இருந்தால் ஒரு மணி எடுத்துட்டு வாங்க. எனிவே, இப்போ 6 பேர் தயாராகிட்டாங்க, நீங்கள் தயாராகிட்டீங்க. 8:45 நான் சொல்கிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பொறுத்துக்கங்க, பார்த்துக்கங்க. ஏன்னா ரோட்டரி சங்கத்து உறுப்பினர்கள் நிச்சயமாக எழுந்து போக மாட்டாங்க. தறி நெசவாளர்கள் தறியில் உட்கார்ந்தாலே எந்திரிக்க மாட்டாங்க, பட்டிமன்றத்தில் எந்திரிக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நிகழ்வை தொடங்குகிறேன். எல்லாம் எந்திரமயம், இன்பமா துன்பமா என்ற தலைப்பில் இன்பமே என்று பேச வருகிறார் அருமைக்குரிய தம்பி சிவகுமார் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். கனம் நடுவர் அவர்களே, எனக்கு இந்த தறி நெசவாளர்களை பற்றி நினைக்கிற பொழுது எல்லாம் நிரம்ப கற்றறிந்த அறிஞர்களை பற்றிய நினைவுதான் வரும். காரணம், 2 பேருமே நூல் அறிவு மிகவும் பெற்றவர்கள் என்கிற காரணத்தினால். நான் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன், எல்லாம் எந்திரமயம் என்பது இன்பம் என்றால், எல்லாம் என்றால் எல்லாம் என்ற அர்த்தம் இல்லை. சரி,
மனிதர்கள் இல்லாமல், பறவைகள் இல்லாமல், ஆகாயம் இல்லாமல், அருவி இல்லாமல், குருவி இல்லாமல், முழுக்க முழுக்க எந்திரமயமானது இன்பம் என்று ஒரு வாதத்தை நாங்கள் வைக்கவில்லை. எங்கு எல்லாம் மனிதர்கள் செயல்பட்டால் களைப்பு அதிகமாகுமோ, சலிப்பு அதிகமாகுமோ, உழைப்பு அதிகமாகுமோ, நேர விரயம் அதிகமாகுமோ, அந்த வேலைகளை எல்லாம் எந்திரங்கள் செய்கிற பொழுது மனிதனுக்கு வாழ்க்கை இன்பமாகவும் சௌகரியமாகவும் லகுவாகவும் ஆகிறது என்பதுதான் எல்லாம் எந்திரமயம் இன்பம் என்பது எங்கள் வாதம். அதுக்காக எல்லாம்ன்ற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது. அதுக்காக நான் சொல்ல வரேன். யார் தொங்குறா? இல்ல, வாதம்னு வந்துட்டா சொல்றேன். ஏதோ சொல்றீங்க, எனக்கு புரியல. நடுவர் அவர்கள் தொடக்கத்திலேயே சொன்னாங்க எல்லாம் வண்டி கட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு பதிலாக நடந்து தான் வருவோம், எந்திரமயம் துன்பம்னு 3 பேர் சொல்ல போறாங்க, நல்லாசிரியர் விருது வேற வாங்கிறவர் சொல்றாருன்னு நம்ம நடந்தே வருவோம்னு முடிவு பண்ணா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு தான் இங்க எல்லாம் வந்து சேர்ந்திருப்பீங்க. ஒண்ணுமில்ல, புலவர் குரோம்பேட்டையிலிருந்து முடிச்சிட்டு இவர் நடந்தே போட்டுமே. நடுவர் அவர்களே, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் குரோம்பேட்டையில் இருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்காக சென்ட்ரல் போறேன். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ட்ரெயினை பிடிக்க குரோம்பேட்டையிலிருந்து சென்ட்ரலுக்கு போனோம் அப்படின்னா நடந்து போனோம்னா எப்படியும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், வேகமா நடந்தா கூட. ஆனா மெட்ரோ ரயில் வந்திருக்குங்க, ஆச்சரியம். மெட்ரோ ரயிலில் போன வாரம் ஒரு பயணம் போகிறேன் நான், சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோன்னு. போன உடனே பக்கத்தில் ஏகப்பட்ட கூட்டம் மீனம்பாக்கத்தில் ஏறுது, அதுக்கு பிறகு கிண்டியில் வேறு ஏறுது. ஒரு அம்மா கையில் குழந்தையோடு இருந்து கஷ்டப்படுறாங்க, கொடுங்கம்மா நான் மடியில் வச்சுக்கிறேன்னு அதை வாங்கி மடியில் வச்சுக்கிட்ட பிறகு தான் தெரிஞ்சுது அது குழந்தை வடிவத்தில் இருந்தால் குட்டி சாத்தான் அப்படின்னு. பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவர் பேக்கெட்டில் இருந்த செல்ஃபோனை பிடுங்குது, அவர் போட்டிருக்க கூலிங் கிளாஸை பிடுங்குது, அவர் காதை பிடிச்சி இழுக்குது, அவர் கண்ணை திறந்து என்ன ஒரு முறை முறைச்சிட்டு புள்ள வளர்க்க தெரியாமலாம் ஏன் வண்டியில் வரீங்கன்றார். அடுத்த ஸ்டேஷன்ல எங்க கல்லூரி மாணவர்கள் 4 பேர் எழுதி, சார் உங்க பையன் உங்களை மாதிரியா இருக்கிறான் சார்றான். ஏய், என் பையன் என்ன மாதிரி இருப்பான், அதுக்காக என்ன மாதிரி இருக்கிறவங்கள என் பையனா? அதை விட கொடுமை, அடுத்த ஸ்டேஷன்ல எங்க மிஸ்ஸஸ் சைட்ல யாரோ ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் ஏறிவிட்டு, மாப்பிள்ள இது எப்போ பிறந்தது சொல்லவே இல்லையேன்னாரு. எனக்கே தெரியாதியா, அப்புறம் இல்லையா உனக்கு சொல்றதுக்கு இது எப்போ பிறந்ததுன்னு. ஆனால் நடுவர் அவர்களே, உள்ளுக்குள் இந்த கூத்து நடக்கிறதே தவிர மீனம்பாக்கத்திலிருந்து சென்ட்ரலுக்கு 30 மணித்துளிகளுக்குள் நான் வந்து சேர்த்து விட்டேன் என்பதுதான். ஒரு காலத்தில் 3 மணி நேரம் ஆகியிருக்கும் 30 மணித்துளிகளில் வந்து உடம்பு சிரமம் இல்லாமல் நேர விரயமாகாமல் வர வைத்ததே வண்டி பயணத்தை போலத்தான் வாழ்க்கை பயணத்தையும் சௌகரியமாக இந்த எந்திரங்கள் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றன என்பது எங்கள் வாதம். பிள்ளைகளை மட்டும் தூக்க கூடாது ஐயா, கண்ட பிள்ளையும் தூக்க கூடாது. நான் இன்னொன்று சொல்ல வரேன். நீங்க நம்முடைய நெசவாளர்கள் துணிகளை நெய்து தருவார்கள், ஆனா விதமாக நாம் அணிந்து கொள்வது மாதிரி அதை இன்றைக்கு விரைவாக செய்து தருவது என்பது எந்திரங்கள் தான், தையல் எந்திரங்கள் தான். சரி, இல்லைன்னா வெறும் துணி அப்படியே தாங்க கட்டிக்கணும். அரக்கை சட்டை, முழுக்கை சட்டை, ஜீன்ஸ், பேண்ட், அதுவும் பெண்களுக்கு எவ்வளவு விதவிதமா வந்திருக்குங்க. லெஹங்கா, அனார்கலி, குர்த்தி, அதுவும் ஆலியா கட் குர்த்தி, சுத்தி, புத்தி, இதோட மேட்ச் இந்த என்ன பிளவுஸ் மாதிரி டிசைனர் பிளவுஸ்னு ஒண்ணு வந்துருக்கு பாருங்க. அதுல கண்ணாடி வச்சு, ஜிமிக்கி வச்சு, ஜன்னல் வச்சு, கதவு தாப்பா எல்லாம் வச்சு, பில்லு வீட்டுக்காரர் பார்த்துட்டு அவர் மயக்கம் போடுற அளவுக்கு போயிட்டார். 10,000 ரூபா, 20,000 ரூபா, 50,000 ரூபா. துணி தைக்க வந்து சொத்து பத்திரத்தையா எடுத்துட்டு வர முடியும்? அதுவும் நண்பர்களே, வேட்டின்னு முந்திலாம் நம்ம கட்டுவோம், டிராயர்னு பிள்ளைங்க போடுவாங்க. இப்ப 2 முழம் தான் பசங்க இருக்கிறாங்க, அதுக்கு ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு அதுக்கு வேட்டியை கொடுத்துருக்கான். நம்மளால டிராயர் போட்டு திரியிறான். என்னடானா பெர்மூடாஸா, அட நிர்மூடா, அது குழந்தை போட வேண்டியது. இத்த போட்டுக்கிட்டு ஒருத்தன் பர்த் மேல ட்ரெயின்ல ஏறி இரவு முழுக்க பயணம் பண்ணி கோயம்புத்தூர்ல வந்து இறங்குறான். விதமான ஆடைகளை நாம் அணிந்து மகிழ்வதற்கு நடுவர் அவர்களே, பெண்களுக்கு இத்தனை ஆடைகளை, தையல்னா பெண்கள்னு உங்களுக்கு தெரியும், தையல் எந்திரம்தான் தையல்களுக்கு இன்பத்தை தந்திருக்கிறது என்றால் இதில் மறுப்பதற்கு என்ன இருக்கிறது? அதுல 2 பெண்கள் வேற அந்த அணியில. கணம் நடுவர் அவர்களை, அதை விட இன்னொன்று சிந்தித்து பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. விவசாயம்
இந்த நாட்டில் யார் இல்லாமலும் வாழ்ந்து விடலாம். விவசாயி இல்லாமல் 2 நாள் நாம் வாழ்ந்து விட முடியுமா? ஒரு என்ஜினியர் தேவை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது தான் தேவைப்படும். ஒரு வக்கீலினுடைய தேவை நமக்கு இருக்கவே வேண்டாம். ஆனால் ஒரு விவசாயி ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருவருக்கும் 3 வேளை தேவைப்படுகின்றான். ஒரு காலத்துல உழவு மாட்டுக்கு இணையா விவசாயி கடுமையாக வயலிலே உழைத்துக் கொண்டிருந்தான். வியர்வை சொட்ட சொட்ட அந்த மாடுகளைப் போலவே அவனும். ஆனால் இன்றைக்கு அவனுடைய அத்தனை வேலைகளையும் எந்திரங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டன. நாற்று நடுவதற்கு, களை பிடுங்குவதற்கு, மருந்து தூவுவதற்கு, மண்ணை புரட்டி போடுவதற்கு என்று விதவிதமாக விவசாயிக்கு வந்திருக்கிறது. கல்டிவேட்டர், ரோட்டோவேட்டர், த்ரெஷர், சீட் ஃபீடர், லேண்ட் லெவலர், ஃபெர்டிலைசர் டிஸ்பென்சர், ஸ்பிரிங்க்லர். ஒரு காலத்தில் வியர்வைதான் ஏராளமாக அவரிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு வியர்வை என்பது மிச்சமானது, நாட்டின் விளைச்சல் என்பது உச்சமானது. என்றால் ஏக்கர் கணக்கில் நாம் விளைச்சலை செய்கிறோமே, அது டிராக்டரால் வந்த மிகப்பெரிய இன்பம் அல்லவா நடுவர்களே? மறந்துட முடியுமா? நீங்க 100கணக்கான மரங்களுக்கெல்லாம் உரம் வைக்கிறதுனா, இப்ப தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிறதுனாங்க அந்த பாலை இருக்கே, அது மேல ஒவ்வொரு மரத்து மேலையும் ஏறி வைக்கணும். அப்பதான் அதுல பூச்சி வராம இருக்கணும். ஆனா இன்னைக்கு ட்ரோன்ல அப்படியே போனா 1 மணி நேரத்துல 100கணக்கான தென்னை மரங்களுக்கு உரம் தெளித்து விட முடிகிறது. பெரியவர் ஒருத்தர் தான் மரத்துக்கு உரம் வச்சுக்கிட்டே இருந்தாரு. கல்லூரியில படிச்ச ஒரு பையன் அங்கேருந்து போனான். பெரியவரே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு, உரம் வைக்கிறேன்ப்பா, அப்பதான் நல்லா இதுல காய்க்கும். யூரியா இன்னும் 1 கிலோ வை, அப்பதான் மாங்காய் இதுல நல்லா காய்க்கும்னா. இல்லப்பா, யூரியா 1 கிலோ வச்சாலாம் மாங்காய் காய்க்காதுப்பா. அட வெய் பெருசு, 1 கிலோ வச்சாதான் இதுல நல்லா மாங்காய் காய்க்கும்னு அவர் சொன்னார். இல்லப்பா, 1 கிலோ வச்சாலாம் மாங்காய் காய்க்காது. அட நான் படிச்சிருக்கிறேன் வைங்க அப்படின்னா. அவன் சொன்னான், இல்லப்பா இதுல மாங்காய் காய்க்காது, ஏன்னா இது மாமரம் இல்ல தென்னை மரம்டா, இதுல எப்படி மாங்காய் காய்க்கும்? எனும் நடுவர் அவர்களே, மருத்துவம் என்கின்ற துறை இன்றைக்கு எத்தனை உயிர்களை காப்பாற்றுகிறது என்றால் அதற்கு ஹைடெக் மெடிக்கல் மெஷின்ஸ் எவ்வளவு பெரிய துணை இருக்கிறது. நம்முடைய இதய துடிப்பு நல்லா இருக்கா, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா, கணையம் எப்படி இருக்கிறது, கல்லீரல் எப்படி இருக்கிறது. ஒரு கார்ல போறப்போ ஒரு சின்ன விபத்து ஒண்ணு நடந்துன்றதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுக்கு எடுத்துருங்கன்னாரு எங்க டாக்டர் நடுவர் அவர்களே. அதை எடுத்து 360 டிகிரிஸ்ல அப்படியே அந்த பிலிமை கொண்டு போய் டாக்டர் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுல கொண்டு போய் காமிச்சேன். பாத்தியா, இதான் என்னுடைய மூளையோட படம்னா. எங்க வீட்டுல உடனே உங்க மூளையா இருக்காதே, இது மூளையே இருக்காதுன்றாங்களா இல்ல இது மூளை இல்லைன்றாங்களா? இல்ல நான் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டேன், ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாரு. எதுக்கும் நல்ல டாக்டரா பாருங்களான்றாங்க. கணம் நடுவர் அவர்களே, எவ்வளவு கருவிகள் ஒவ்வொரு நாளும். ஐயா, பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இந்தியாவிலே சென்னையிலே இதய மாற்று அறுவை சிகிச்சை வைத்திருக்கிறார்கள் என்றால் தேசங்கள் பிளவுபட்டு இருக்கலாம், ஆனால் எந்திரங்கள் தான் நம்மை ஒன்று சேர்க்கின்றன என்கின்றதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் வேறு என்ன இருக்கிறது? பெங்களூர்ல ஒரு பெண்ணோடைய இதயம் 2 மணி நேரத்தில் அவசரமா கொண்டு வந்து அத்தனை எந்திரங்களினுடைய வண்டியினுடைய உபயோகம், மருத்துவ உபகரணங்களுடைய உபகரணம், இங்கே இருக்கிற அந்த இதயம் தேவைப்படுகிற ஒருவருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இது எந்திரம் செய்த மந்திர ஜாலம் என்பதை தவிர வேறு யாரால் நடத்திருக்க முடியும்? கணம் நடுவர் அவர்களே, இன்னொன்று யோசித்து பாருங்கள். எத்தனை எந்திரங்கள் இந்த நாட்டை பத்திரமாக ஒவ்வொரு நாளும் நாம் தூங்குவதற்கு துணை இருக்கின்றன. இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதமாக தேசத்தின் எல்லையிலே இருக்கிற ராணுவ வீரர்களுடைய கையிலே இருக்கிற எந்திர துப்பாக்கிகளும், போர்ப்படை விமானங்களும், போர்ப்படை கப்பல்களும், டாங்கிகளும் இந்த நாட்டின் பேரில் படையெடுத்து வருவதற்கு எந்த டாங்கியும் வாலாட்டாதபடி காப்பாற்றுவது டாங்கிகள் தான் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது கணவன் நடுவர் அவர்களே, ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். எந்திரங்கள் எப்ப துன்பமாகும் அப்படின்னா ஒரே ஒரு நேரத்துல, எப்பொழுது மனிதன் எந்திரங்களை தவறா பயன்படுத்துறானோ அல்லது பேராசையினால் அதிகமாக பயன்படுத்துகிறானோ, மனித தன்மை மறந்து எந்திரத்தனமாக வாழ ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுது வேண்டுமானாலும் எந்திரமயம் என்பது துன்பம். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கட்டுக்கோப்பா நடத்துறதுக்கு கூட, உரிய நேரத்தில் தொடங்கி உரிய நேரத்தில் முடிக்கிறதுக்கு கூட நடுவர் கையில இருக்கிற சின்னஞ்சிறு காலம் காட்டும் எந்திரம்தான் துணை இருக்கிறது. அந்த அடிப்படையில் எந்திரம் எல்லாம் எந்திரமாகிற பொழுது இன்பமே. நன்றி, வணக்கம்.